வணக்கம், நான் தான் சௌமியா. ஸோ என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி தான் உங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எல்லோரும் ஹாப்பியாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன். ஸோ நானும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கேன். நம்ம வந்து இப்போ 14 டேஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நாளையிலேருந்து நான் அதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்குலாம் ஒரு கிவ் அவே கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் ரொம்ப நாளாக வந்து யோசிச்சு வச்சுட்டே இருந்தேன். ஸோ அதை எப்படி கொடுக்கறது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சப்ப, ஸோ அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் இப்போ நான் வந்து ஒரு 45 டேஸ் வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி கொண்டு வர போகிறேன். யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க, ஸோ கண்டிப்பாக எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், ஆனால் யாராச்சும் ஒருத்தவங்க மோட்டிவேட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஸோ டெய்லியும் என்னோட அப்டேட்டை செக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே கொடுக்குறேன். நீங்கள் அந்த ஐடியில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ யூடியூப்பில் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா மட்டும்தான் உங்களோட மெசேஜ்க்கு நான் ரிப்ளை கொடுப்பேன். மற்றபடி வேறு எந்த மெசேஜுக்கும் ரிப்ளை வராது, நான் அதையும் சொல்லிடுறேன். அண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த குரூப்பில் என்னோட டயட் சார்ட் உங்ககிட்ட நான் கொடுப்பேன். ஸோ டயட் சார்ட் வந்து நல்லா வெயிட்டை கம்மி பண்ணுற மாதிரி டயட் சார்ட் கொடுப்பேன். ஸோ நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்லாம் கிடச்சிருக்கு. அந்த ரிசல்ட் எல்லாமே நான் அந்த குரூப்பில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 50லேருந்து 16 மெம்பர்ஸ் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஜேர்னியை வந்து அப்படியே கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இது நிறைய பேருக்கு யூடியூப்பில் நான் ஷேர் பண்ணலை. ஸோ இது எல்லாமே இன்ஸ்டாவில் நடந்ததுனால அதை என்னால் ஷேர் பண்ண முடியல. ஸோ நீங்கள் யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ குரூப் வந்து பெய்டு தான். பிகாஸ் வந்து ஏதோ நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன், 2 நாள் பண்ணுறேன், அதுக்கப்புறம் முடியல, நான் விட்டுறேன் அப்படின்னு போகாமல், ஸோ நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம், அதனால இதை நம்ம பண்ணியே ஆகணுன்ற தாட் வரும். அண்ட் பே பண்ணணுன்னா பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது, சின்ன அமௌண்ட் தான். நீங்கள் அதை பே பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி ஸோ உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போயும் லேட் கிடையாது, நீங்கள் டக்குன்னு உங்களோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மோர் தென் இன்ஃபர்மேஷன் ஏதாவது வேணும்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை என்னோடய இன்ஸ்டா மெசேஜில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுத்துருவேன். ஸோ அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி அப்டேட் இருக்கும். உங்களுக்கான டயட் சார்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 45 டேஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணுன்றதை நான் கொடுத்துருவேன். அண்ட் எக்ஸசைஸ் வீடியோஸும் அதில் நான் ஷேர் பண்ணிவிடுவேன். அண்ட் காலையிலேருந்து நைட்டு, ஸோ மார்னிங் 6 o'clockலேருந்து நைட்டு 9 PM வரைக்கும் அதில் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணிவிடுவேன். ஸோ இதுதான் வந்து அடுத்த சேலஞ்ச். ஸோ இதில் வின் பண்ணுற 2 மெம்பர்ஸ்க்கு சூப்பரான கிஃப்ட்டும் கொடுப்பேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் நீங்கள் இதில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான வ்ளாகை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான ரிப்ளேவும் அண்ட் உங்களுக்கான மோட்டிவேஷனும் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் இன்றைக்கான ரொட்டீனை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 2 days பிஃபோராக எடுத்த வீடியோஸ். காலையில் எழுந்து கோலெல்லாம் போட்டுட்டு என்னோடய டே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக இது ஃப்ரைடேவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டே வந்து சூப்பராக ஒரு கலர்ஃபுல்லான டேவாக ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் காலையில் சீக்கிரமாக எழுந்துறதுக்கு ஒரு ஃபியூ டிப்ஸ் கொடுக்குறேன். காலையில் சீக்கிரமாக எழுந்தோம்னா நைட்டு சீக்கிரமாக தூங்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஃபோனை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தூக்கம் வரும். அண்ட் அதை விட முக்கியமாக நீங்கள் லைட் வெயிட்டாக சாப்பிட்ருக்கணும். நல்லா வயிறு முட்டை சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் பாப்பாவை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணேன். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சோளம் இருக்குல்ல, ஸோ சோளத்தில் புட்டு சுடலாம் அப்படின்றதுனால மக்காச்சோளத்தில் புட்டு. ஸோ இது வந்து மாவு ரெடிமேடாக உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நான் அதை வாங்கி சும்மா லைட்டாக சலிச்சுக்கிட்டேன். ஸோ ஏதாவது வேஸ்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம அதை எடுத்துடலாம். ஆக்சுவலாக எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே வந்து நல்லாவே இருந்தது. ஸோ நல்ல ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ வயிறும் செம்ம ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ நல்லா சலிச்சு எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சமாக உப்பு, அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணியை போட்டு இந்த மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ மாவில் ஈரப்பதம் இருந்தால் தான் நல்லா வெந்து வரும். அதனால நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அந்த கட்டியாக இருக்கிறது எல்லாத்தையுமே கையால் வச்சு சலிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக கிடச்சிரும். இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா போதும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை புட்டாக வச்சுக்கலாம். உங்ககிட்ட இந்த குழா புட்டு இருந்ததுன்னா நீங்கள் அதில் போடுங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக இட்லி பாத்திரத்தில் ஒரு துணி வச்சு அந்த துணியில் இதை போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா இது சூப்பராக வெந்து வந்துடும். ஸோ நான் என்கிட்ட இது இருந்ததுனால நான் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் தேங்காய் எதுவும் ஆட் பண்ணாமல் அப்படியே போட்டு ஃபர்ஸ்ட் இதை
இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இது மேலே நல்லா ஆவி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை எடுக்கணும். ஸோ குழா புட்டு வந்து ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் தான் உடையாமல் வரும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. என்கிட்ட மாவு நிறையா இருந்ததுனால சரி ஓகே 2-3 தடவை நம்ம அதை எடுத்தால் தான் அடுத்தடுத்து எனக்கு வேலை கம்ப்ளீட் ஆகுன்றதுனால நான் ரொம்ப சூடாக இருக்கும் போதே அதை வந்து எடுத்துட்டேன். கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருந்தா கூட அது நல்லா வந்து செட் ஆகியிருக்கும். ஸோ அது உடையாமல் வரணுன்றதுக்காகவே நான் மேலே கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடியிலேருந்து தள்ளினேன். பட் இருந்தாலும் அது உடஞ்சிருச்சு. ஸோ எப்படியா இருந்தாலும் நம்ம புட்டு தான் சாப்பிட போகிறோன்றதை மனசில் தேத்திக்கிட்டு நானும் சரி ஓகேன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் எங்கேயாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து சமைச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளாம் மறந்தே போயிட்டோம். இதெல்லாம் இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாமலே போயிடும் போல். ஸோ அதனால் இன்னும் நல்லா ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டெல்லாம் குறையே இருக்காதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் வயிறும் செம்ம ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ இந்த புட்டோட தேங்காய் வெல்லம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அண்ட் கேரளா ஸ்டைலில் சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் அண்ட் ஏலக்காய் போட்டுட்டு வாழைப்பழத்தோடு வச்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஆனால் நான் வாழைப்பழம் சும்மா தான் வச்சேன். எனக்கு வந்து அது பிடிக்காது. அந்த ஸ்டைலில் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் சாப்பிட எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அண்ட் இதுதான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் வந்து அந்த புட்டு மாவு அந்த பேக்கேஜு. சப்போஸ் நீங்கள் எங்கேயா பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் புட்டு பொடின்னு இருக்கும், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் எடுத்திருந்தேன். உடையாமல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுவும் நான் கத்தி வச்சு தான் நடுவில் கட் பண்ணி எடுத்தேன். ஸோ லைட்டாக ஏலக்காய் பொடி போட்டு அம்மா கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். ஸோ மதியம் லஞ்ச் வந்து அம்மா வீட்டில் தான் சாப்பிட்டேன். கொஞ்சமாக ரைஸ், மீன் குழம்பு, 2 எக்கு, ஸோ ஒயிட் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் கோவக்காய் பொரியல் இருந்தது. ஸோ அவங்க சாப்பிடும் போதே சேர்ந்து நானும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டேன். அண்ட் ஈவினிங் போல் பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுட்டு அதுக்கப்புறமா வாக்கிங் போனேன். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஈவினிங் போல் வாக்கிங் போய் பீச்சில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஸோ நல்ல ஒரு ப்ரீத்து நல்லா வந்து பொறுமையாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த கடல் ஓசையில் கேட்குறது அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் பீச்சில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு ஈவினிங் போல் என்னோடய ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ அதனால் அதுக்கு ரெடி ஆகிறதுக்காக தன்யாவும் நானும் கிளம்பிட்டோம். அண்ட் ஹேர் ஸ்டைல்லாம் அந்த டைமில் வந்து வீடியோ எடுக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனால் கிளம்புற அவசரத்தில் ஃபோனை வந்து வச்சு எடுக்கிற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. ஸோ நான் பொறுமையாக ஒரு வீடியோ அதுக்கப்புறமா அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் அவங்க வந்து கிளம்பி ஃபர்ஸ்ட் உட்கார வச்சுட்டேன். அண்ட் கிளம்புனதுக்கப்புறமா லைட்டாக பசிக்குதுன்னாங்க. சரி ஓகேன்ட்டு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தேன், அதை சாப்பிட வச்சுட்டு அண்ட் கிஃப்ட்டை வந்து பேக் பண்ணி வச்சுருந்தேன். அந்த கிஃப்ட்டை வந்து நான் தான் எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன் அப்படின்ட்டு அவள் கையிலேருந்து இறக்கவே இல்லை. ஸோ கையிலே வச்சுட்டே இருந்தா. அண்ட் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நானும் வந்து ரெடி ஆகிட்டேன். ஸோ 2 பேருமே வந்து 3 பேர் போனோம். ஸோ 3 பேர் அப்பா அம்மா நாங்கள் மொத்தம் 5 பேரும் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். ஈவினிங் ஒரு 6:30க்காக நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எங்கே போகிறோம் என்னன்றதை வந்து என்னோடய பொண்ணு சூப்பராக சொல்லுவா பாருங்கள். இதுக்கு நாங்கள் நேம் வாங்கி நேம் எழுதிட்டோம். ஷர்மியாக்கும் வீணா, அப்பாவுக்கு வீணா. இதுக்கு இப்போ நாங்கள் போகிறோம். யார் யார் போகிறீங்க? இன்னைக்கு நாங்கள் யார் போகிறோம் தெரியுமா? ஆயாவும் தாத்தாவும் அம்மாவும் நானும் அப்பாவும் போகிறோம். அடுத்த மாதம் கேஜி சூரிய மாமா வந்துடுவான். இதனால நாங்கள் இன்னொரு நாள் பொண்ணால் அடுத்து நாங்கள் போயிடுவோம். இதனால சரி பாய், போகலாமா? என் பொண்ணாய்க்கு கொண்டாட்டு மறுபடியும் கொண்டு அவள் விட்டால் பேசிகிட்டே இருப்பாள். இன்னும் நிறையா பேசினா அதெல்லாம் நான் வந்து கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் 2 பேரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில், அப்படியே தன்யா வந்து பிங்க்கில். ஸோ சூப்பரான காம்பினேஷனோட ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பிட்டோம். இது வந்து என்னோடய காலேஜ் மேட். ஸோ அவளுக்கு வந்து மேரேஜுக்காக தான் போகணும். எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லவ் மாதிரி. நிறைய பிரேக்கப் ஆகிருக்கு, நிறைய தடவை பேசாமல் இருந்திருக்கோம், நிறைய தடவை சண்டை போட்டிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா இப்போ திரும்பி வந்து இப்போ ஒரு கோவிட் அப்போ பேச ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படி தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நிறையா இருக்கும். எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அண்ட்
பிரிஞ்சாலும் திரும்ப வந்து சேர்ந்துருவோன்ற ஒரு இது இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தது. அவள் ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிவிட்டு மேரேஜுக்கு என்னால் போக முடியல. அப்போ தான் வந்து நான் சிவகாசி போயிட்டேன், அதனால் என்னால் மேரேஜ் போக முடியல. சரி ஓகேன்னு ரிசப்ஷன் போனேன். ஸோ ரிசப்ஷனில் வந்து பிரியாணி போடுறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டா. ஸோ டிஃபனும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாதமும் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு ஃபுல் மீல் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த கல்யாணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் கல்யாணத்துக்கு அவள் வரவே இல்லை. ஸோ அதுதான் செம்ம ஹைலைட்டே. அதுக்கே வந்து இன்விடேஷன் வச்சுட்டு நீ வந்தே ஆகணும் அப்படின்னு அவளால் சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு வந்து அப்போ செம்ம சண்டை இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ வந்து நல்லா ஜாலியாக. ஸோ எதாக இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் அவளுக்கு கால் பண்ணுவேன். அவளும் ஏதாவது ஒன்றுனா எனக்கு ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணுவாள். அந்த அளவுக்கு வந்து அது ஒரு மாதிரி செட் ஆகிடுச்சு. நாங்கள் 3 பேர் இருப்போம். அவள் வந்து நாங்கள் 3 பேர் இருந்தாலும் அதில் 2 பேர் செம்ம க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் 3 பேரில் நாங்கள் 2 பேர் செம்ம க்ளோஸு. இவளை கலாய்க்கிறதுக்கு நான் அவள் வருவாள். பட் ஆனால் அவளை வந்து நாங்கள் சேர்த்துக்கவே மாட்டோம். நாங்கள் 2 பேர் சேர்ந்து அவளை கலாய்ச்சிட்ருப்போம். ஸோ அப்படி தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் இங்கே வந்து செம்ம டிராஃபிக்குங்க. வீக்கெண்ட் வந்துச்சு அப்படின்னா எங்கேருந்து தான் வராங்கன்னு தெரியல, அவ்வளோ டிராஃபிக்கு. ஸோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணது என்னவோ ஒரு 1/2 மணி நேரம் தான். பட் ஆனால் டிராஃபிக்கில் நின்னது மட்டும் 1.5 மணி நேரம். ஸோ போகும்போது ஒரு 1.5 மணி நேரம், வரும்போது 1.5 மணி நேரம். அந்த சைடில் பாருங்களேன் எவ்வளோ தூரம் நிற்குது அப்படின்ட்டு. வாழ்க்கையே வெறுக்கிற அளவுக்கு இந்த வீக்கெண்டில் பண்ணுறாங்க இந்த பாண்டிச்சேரியை போட்டு. எங்கேயுமே போக முடியல. ஸோ வெளியே போகவே முடியல, அந்த அளவுக்கு செம்ம டிராஃபிக். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் நைட்டு ஒரு 9 o'clock நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அங்கேருந்து ஒரு 8 o'clock கிளம்புனேன். வீட்டுக்கு வரும்போது ஒரு 9 o'clock ஆகிடுச்சு. அண்ட் நைட்டு வந்துட்டு ஸோ கொஞ்சம் நட்ஸும் கொஞ்சம் சீட்ஸும் சோக் பண்ணி வச்சுருக்கேன். பாதாம் கொஞ்சமாகவும், அப்புறம் வந்து வெந்தயம், கருப்பு திராட்சை, ஃபிக்கு கொஞ்சமாக வந்து அந்த ஹலிம் சீட் போட்டு அதை வச்சுருக்கேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா இன்றைக்கான நைட்டு வேலை முடிஞ்சிருச்சு. நாளைக்கு போல் கோவிலுக்கு போகலாம் அப்படின்றது தான் பிளான். ஸோ அதெல்லாம் வந்து நான் அடுத்த காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால அப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டு போய் படுக்க. சீக்கிரமாக தூங்கணுன்னா காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 9:30 போய் படுத்துருங்க. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருந்ததுன்னா நீங்கள் காலையில் தூங்கிடலாம். ஸோ காலையில் எழுந்து தண்ணியெலாம் குடிச்சிட்டு என்னோடய ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்காக நைட்டு ஊற வச்ச இந்த ஃபிக்கு, அந்த ட்ரை கிரேப்ஸ் அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன். அப்புறமா நாங்கள் அப்படியே கிளம்பி 2 பேரும் சேர்ந்து கோவிலுக்கு போயிட்டோம். பாப்பா வந்து ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் கோவில் போயிட்டோம். இந்த கோவில் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ டக்குன்னு வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்துடுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சித்தானந்தர் கோவில். ஸோ இது ஒரு சிவன் கோவில். இங்கே வந்து ஒரு சித்தரோட பீடபூமி இருக்குது. ஸோ நாங்கள் போகிற நேரம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக சாமிக்கு அபிஷேகம்லாம் நடந்தது. ஒரு 1/2 மணி நேரம் அங்கே உட்காந்துட்டு அப்படியே சாமியை பார்த்துட்டு. அண்ட் இங்கே போனோன்னா ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நிறையா இருக்கும். அதில் இந்த கோவிலும் ஒன்று. ஸோ எங்களோட பெஸ்ட்டு. ஸோ நாங்கள் 2 பேர் ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ண இடம் அப்படின்றதுனால இந்த கோவில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதே மாதிரி இங்கே போயிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் மனசு ரொம்ப ஒரு மாதிரி பாரமாக இருக்குது அப்படின்னு நான் போய் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த தாட்டே இல்லாத அளவுக்கு ஆகிடும். அது ஏன்னு எனக்கு தெரியல. அது இங்கேன்னு இல்லை, இங்கே ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அப்படி தான் சொல்லணும். நாங்கள் போனதும் நம்ம கண்ணிலேருந்து ஒரு 2 சொட்டு தண்ணி வரும். அது வந்துடுச்சு அப்படின்னா அந்த கஷ்டம் எல்லாமே போயிடும். அது எப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ சாமி அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்ணிலேருந்து அப்படியே ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நான் செம்ம ஹாப்பியாக ஆகிட்டேன். ஸோ அப்படி தான் நாங்கள் 2 பேரும். அங்கே வந்து பிரசாதம் கொடுத்தாங்க, அன்னதானம்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சொன்ன மதியம் லஞ்ச் இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்சம் லேட்டான மாதிரி இருந்தது. அதனால் சாமியை சுற்றி அதாவது கோவிலை நல்லா சுற்றிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் இந்த கோவிலில் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது அங்கே ஒருத்தவங்க பெரியவங்க 2 பேர் வந்து விளக்கு போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நாங்கள் என்ன பேசிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 60 வயசு ஆனதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் இங்கே வந்து இதே மாதிரி விளக்கு போடணும் அப்படின்ட்டு வேண்டிகிட்டு இருந்தோம். அது அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தான் தோணிகிட்டே இருந்தது. ஸோ எங்களோட நெக்ஸ்ட்டு ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் அங்கே வந்து நிற்கணும் அப்படின்றது ஒரு ஆசையாக இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு அப்படியே நாங்கள் வந்து இன்றைக்கி வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அண்ட் நாளையிலேருந்து நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. Day 1 ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நல்லாவே போயிட்டுருக்கு. அண்ட் அதற்கான ரிசல்ட் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் தென் ஸோ இந்த தடவை கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய
என்னோடய ப்ரேயரே. கண்டிப்பாக அதை நம்ம பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நாளையிலேருந்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. என்னெல்லாம் பிடிக்குமோ என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. ஸோ கண்டிப்பாக அது உங்கள் கைக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க.